வந்திருக்கும் உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளுக்காக நாங்கள் ஒப்படைத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பிதாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. சுவாமி அப்பா ராஜனே, இன்றைய நாளிலும் கர்த்தாவே ராஜா, எங்களுக்காய் நீர் மரித்தீர் ஆண்டவரே, எங்களுக்காய் இரத்தம் சிந்தினீர் கர்த்தாவே. சுவாமி மீண்டுமாக ஆண்டவரை 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து கர்த்தாவே சுவாமி எங்களுடைய பாவங்களை எல்லாம் ரட்சித்து கர்த்தாவே சுவாமி எங்களை வழிநடத்துகிற கர்த்தராய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி கர்த்தாவே. சுவாமி அப்பா ராஜனே, நீர் அற்புதர் 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 கர்த்தாவே. சுவாமி நீர் சர்வ சிருஷ்டிகராக இருக்கிறீர் கர்த்தாவே ராஜனே. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கர்த்தாவே ராஜனே, எங்களையும் கர்த்தாவே சுவாமி எங்களுடைய பாவங்களில் இருந்து கர்த்தாவே விடுதலையாக்கி புது மனிதனாக புது மனுஷியாக எங்களை உயிர்ப்பித்த கிருபைக்காய் உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி நாங்கள் உங்களை ஆராதிக்க உங்களை தொழுது கொள்ள கர்த்தாவே சுவாமி நீர் கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பங்களுக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த இடத்திலே நாங்கள் சுயாதீனமாக தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, உம்மை பாடி துதிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா ராஜனை, எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் விட்டு கர்த்தாவே சுவாமி இந்த நேரத்திலும் கர்த்தாவே உமக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தாவே சுவாமி நாங்கள் உண்மையாக துதிக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இன்றைய நாள் முழுவதும் கர்த்தாவே சுவாமி இந்த ஆராதனை முழுவதும் கூட கர்த்தாவே ராஜனே நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த இடத்திலே நாங்கள் உண்மையாக உம்மை துதிக்க ஆண்டவரை ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே சுவாமி. நீரே முன்னின்று எல்லா காரியங்களையும் வழிநடத்தும்படியாய் எல்லாவற்றையும் உமது கரத்தில் தந்து ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக பாவங்களை போக்க என்ற பாடல் நாங்கள் கைகளை தட்டி சந்தோஷமாக நாங்கள் பாடுவோம். சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எங்கள் இயேசுவே, 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 எங்கள் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி
எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிற கர்த்தாவே சுவாமி உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா சுவாமி, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே, நீர் இல்லாமல் எங்களுக்கு வாழ்வது கடினம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான் கர்த்தாவே சுவாமி, நான் மரித்தாலும் உம்மோடு தான் எங்களுக்காக ஆண்டவரே சுவாமி நீர் மரித்து இன்றைய நாளில் நீ உயிர்த்தெழுந்ததாக இருக்கிறேன் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, எல்லாம் எங்கள் பாவங்களுக்காக கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே ராஜா, இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி நாங்கள் ஆண்டவரே எங்களை உமக்கென நாங்கள் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னை உமக்காக தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னை உமக்காக தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆமா சுவாமி, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்தாலும் கர்த்தாவே உமக்காகத்தான் கர்த்தாவே சுவாமி, நாங்கள் மரித்தாலும் உமக்காகத்தான் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே எந்த பாவங்களில் ஆண்டவரே எந்த காரியங்கள் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் பாவங்களை கழுவுற தேவனாய் இருக்கிற கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே எம்மை கர்த்தாவே உமக்காக ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்திட எங்களை வல்லெடுத்தும் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே ராஜா, நீர் கர்த்தாவே எங்களை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே, உமக்காக எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே சுவாமி. உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா சுவாமி. ஹல்லேலூயா சுவாமி. துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, மரணத்திலிருந்து ஆண்டவரே உயிரோடு எழுந்தவரை உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா சுவாமி. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
ஜீவனின் அதிபதி
நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். நல்லது. இந்த அருமையான நாளிலும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்று உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இனி நாங்கள் பார்த்தோமானால் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த உலகத்துக்கு வந்து பிறந்தது ஒரு அற்புதமான பிறப்பு. அது மாத்திரமல்ல, அவருடைய சிலுவை மரணம் நாங்கள் கடந்த நாட்களிலே நாங்கள் நினைவு கூர்ந்தோம், பெரிய வெள்ளி அன்று. அதே போல் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் விசேஷமான ஒரு காரியம்தான் இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு. நல்லது. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறுலையும் கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு பகுதியை நாங்கள் தியானிக்க போகிறோம். இனி இந்த வேளையில் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தை நாங்கள் இந்த பொழுதிலே தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்திலே பின்பற்றி கொள்ள முடியும். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். நல்லது. நாங்கள் ஜெபம் செய்வோமாக. இந்த காலை பொழுதில் வார்த்தையை ஒப்பு கொடுத்து, அன்பும் இரக்கமும் நல்ல பிதாவே, உம்முடைய திருக்கரத்தைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கூடாக எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களை நீங்கள் தொட்டு பேச வேண்டும்னு ஜெபிக்கிறோம். பிதாவே, கர்த்தாவே சுவாமி, உடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிற சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நல்லது. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு தினத்தன்று உங்கள் மத்தியிலே நான் முன்வைக்கிற தலைப்பு என்னவென்றால், உயிர்த்தெழுந்த தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவனாக அவர் எங்களுடைய மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இனி நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தோமானால், மனுஷர்களாய் நாங்கள் பிறந்தோமானால், ஒவ்வொரு மனுஷனும் பிறந்தானால் அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு முடிவுக்குள்ளாக போக இருக்குது. அதுதான் நாங்கள் சொல்லுவோம் மரணம் என்று சொல்லுவோம். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில் பிறப்பு எப்படி இருக்கிறதோ அதே போல் அவனுடைய முடிவும் அப்படியாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், மரணத்துக்கு அப்பால் எந்த ஒரு எங்களுக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பையோ நம்பிக்கையோ இந்த உலக ரீதியான வாழ்க்கையில் எங்களுக்கு வைத்துக்கொள்ள முடியாது. அப்போ ஆனால் நாங்கள் பார்க்க போகிற இன்றைக்கி எங்களுடைய இந்த
உலகக்குரிய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட, அதாவது மரணம் என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நியதி, அதை யாராலையுமே ஜெயமெடுத்து வர முடியாது. ஆனால் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம், இந்த உலகத்திலே மரணத்தை ஜெயமெடுத்து மீண்டும் உயிர்த்தெழுந்த தேவனை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் அவர் அவருடைய சீசர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார், அநேக செய்திகளை சொன்னார். அதோடு கூட ஒரு முக்கியமான செய்தி சொன்னார். அதுதான் இந்த உலகத்திலே அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து சொன்னார். பாடுகளுக்கு உள்ளாக இயேசு ஆண்டவர் போக பற்றிதான காரியங்களை சொன்னார். அதே போல் 3ஆம் நாள் இயேசு சுவாமி மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுவார் என்கிற அந்த சத்தியத்தை சீஷர்களுக்கு அவர் சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்ல, அவரை பின்பற்றி வந்த அநேக ஜனங்களுக்கு இயேசு சுவாமி அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி முன்கூட்டியே அறிவித்திருந்தார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அது சம்பந்தமான எந்த ஒரு காரியமும் அவர்களுக்கு தோணாமல் இருக்கலாம். ஆனால் இந்த இடம் வரும்போது எங்களுக்கு விளங்குகிறது இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடி அவருடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை குறித்து. நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கி ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்களும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே 12 சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்கள், அதே போல் இயேசு கிறிஸ்துவை அநேக ஸ்திரீகள் பின்பற்றினார்கள். நாங்கள் பார்த்தோமானால் இன்றைக்கி மகதலேனா மரியாள், அதே போல் இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது இன்னும் மற்ற மரியாள்களும் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு கல்லறைக்கு வந்தார்கள் என்று. இந்த பெண்கள் நாங்கள் பார்த்தோமானால் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழிய பயணத்தில் அவர்கள் கூட இருந்தார்கள். அதே போல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது நாங்கள் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்துக்குள்ளாக போகும்போதும் இந்த ஸ்திரீகள் நாங்கள் பார்க்குறோம் 27ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயிலிருந்து அவரோடு கூட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த வசனம் குறிப்பிடுகிறது இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ளாக போகும்போதும் இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அநேக ஸ்திரீகள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே ஸ்திரீகள் என்ன செஞ்சாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்குள்ளாக கொண்டு போயிட்டு இயேசு சுவாமி போன பின்பதாக அவரை கல்லறையில் கொண்டு போயிட்டு நாங்கள் பார்க்குறோம், அரிமத்தியா ஊரானாகிய யோசப் என்கிற சீஷன் கொண்டு போயிட்டு கல்லறைக்குள்ளாக வச்ச பின்பதாக அவரை பார்க்க முடியாமல் போனது. ஆனால் இந்த இடத்துல இந்த ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க, வாரத்தின் முதல் வாரம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வைத்த கல்லறைக்கு பார்க்கிறதுக்கு ஆர்வமாக போனார்கள். பிரியமான தேவ ஜனங்களே, நான் உங்கள் மத்தியில் முன்வைக்கிற முதலாவது காரியம் என்னவென்றால், இந்த சம்பவத்தின் மூலியமாக இந்த மகதலேனா மரியாள் மற்ற மரியாள்கள் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்கிற ஒரு ஆர்வமுள்ள குணாதிசயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வைத்த அந்த கல்லறை அண்டையாக அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு அவரை தேடுகிற ஒரு நல்ல ஒரு உள்ளத்தை இந்த மகதலேனா மரியாள் மற்ற மரியாள்களிடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவ தூதன் சொல்கிறார், நாங்கள் பார்க்குறோம் 5ஆம் வசனத்தை பார்க்குறோம், தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். இந்த தேவதூதனும் அறிஞ்சிருந்தாங்க. இந்த மகதலேனா மரியாள் இந்த மற்ற மரியாளும் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக அந்த இடத்துல இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே இந்த வார்த்தைக்கூடாக நாங்கள் காணக்கூடிய ஒரு முக்கியமான காரியம்தான், இந்த மகதலேனா மரியாள் இந்த மற்ற மரியாள்களும் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணினது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் தேட வேண்டிய ஒரு ஆர்வமுள்ள ஒரு இருதயத்தை நாங்கள் கட்டியெழுப்பிக் கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வைத்த கல்லறையாக அவர்கள் அதிகாலையிலே எழும்பி அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி, அவரை சந்திக்கும்படி, அவரை தேடும்படியான ஒரு இருதயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று
எங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மகதிலேனா மரியாதை போல, இந்த மற்ற மரியாதை போல இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேடுகிற ஒரு உள்ளத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி கொள்ள முடியும். அவர்கள் எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்கிற உள்ளத்தில் வாஞ்சை காணப்பட்டது. இன்று நாங்கள் வாழ்கிற உலகத்தில் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் என்னது, அநேகருக்கு இன்றைக்கி நம்மளுக்கு கால நேரங்கள் எங்களுக்கு நாங்கள் பார்த்தோம் சொன்னால் அநேக வேலை பழுக்கள் மத்தியில் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு காலையில் எழுந்தவுடனிருந்து நாள் முழுவதும் பல்வேறுபட்ட வேலைகளும் நாங்கள் வேலைகளுக்குள்ளாக செய்வதற்கு பெற்றோர்களை பார்த்து சொன்னால் பிள்ளைகளுடைய வேலைகள், அதே போல் நாங்கள் பார்த்து சொன்னால் ஆண்களுக்கு அவர்கள் வேலைக்கு போகணும், அந்த வேலை பழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இப்படி பல்வேறுபட்ட காரியங்களை தான் நாங்கள் தேடி போகிறோம், இந்த உலகத்துக்குரிய காரியங்களை. ஆனால் மகதிலேனா மரியாளும் இந்த மற்ற மரியாள்களும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், அவரை தேட வேண்டும் என்பதை தான் அவர்கள் அதிகாலையிலே தீர்மானம் எடுத்தார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்று எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முடியும் இந்த மகதிலேனா மரியாளை போல, மற்ற மரியாதை போல அதிகாலையிலே எழுந்து இயேசுவை பார்க்க வேண்டும், என் இரட்சகரை பார்க்க வேண்டும், அவரை என்னுடைய வாழ்க்கையில் கண்டுகொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது ஸ்தானத்தை நான் அவருக்கு கொடுத்து அவரை என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு குணாதிசயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கட்டியெழுப்ப முடியும். நாங்கள் பல்வேறுபட்ட போராட்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாக போகலாம், வேதனைகள் மத்தியில் போகலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு அவரை நாங்கள் காணும்போது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லும் போது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் போகிற எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே தேவன் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரம் நீங்கள் பலவீனம் அடைந்து சோர்ந்து போயிட்டு உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் பிரச்சனைகள் நிமித்தமாக, வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் நிமித்தமாக, நிந்தனைகள் நிமித்தமாக மனம் சோர்ந்து போயிட்டு இருக்கலாம். சில நேரம் என்னை புரிஞ்சு கொள்வதற்கு யாருமே இல்லை, இல்லாட்டி எனக்கு அன்பு காட்டுவதற்கு எனக்கு நல்ல ஒரு உறவு இல்லையே, அப்படியான சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கவலையான சிந்தனைகளுக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை, அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஸ்திரீகளை போன்று இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், அவரை தேட வேண்டும் என்கிற ஆர்வம் எங்களுக்குள்ளாக ஏற்படும் போது எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள், எங்களுடைய மனதுக்குள்ளாக இருக்கிற வேதனைகளை போக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். நாங்கள் பார்க்குறோம், அவர்கள் அந்த இடத்திலே, அந்த கல்லறை இடத்திலே அவர்கள் போனார்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கத்தக்கதாக. அவர் இருந்த காலகட்டத்தில் நெருக்கமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்போ கல்லறைக்குள்ளாக இருக்கும்போதும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிய முடியாத ஒரு உள்ளத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இனி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் அப்படியாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை தேடி, அவர் ஆர்வமுள்ள இருதயத்தோடு தேடி நாங்கள் பின்பற்றி போகும்போது எங்களுடைய வாழ்க்கையில் அவர் எங்களுக்கு புதிய நம்பிக்கையும் விடுதலையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், இந்த இடத்துல அவர்கள் கல்லறையிலே தேடி போகிறார்கள். தேவதூதனும் காணுகிறார், கல்லறை தேடி போகிறது. ஆனால் தேவதூதன் ஒரு செய்தியை சொல்கிறார். நாங்கள் பார்க்கிறோம் 6ஆம் வசனத்தில், அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்கிறார்கள். தேவதூதன் சொல்கிறார், என்னது, நீங்கள் அவரை தேடி வந்தீங்க, ஆனால் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், மகதலேனா மரியாளும் மற்ற மரியாட்களும் இயேசு கிறிஸ்துவை கல்லறைக்குள்ளாக தேடி போனார்கள். ஆனால் கல்லறைக்குள்ளாக அவர் இல்லை, கல்லறையை விட்டு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை இன்று அவர் கல்லறையில் அல்ல, எம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கல்லறைக்குள்ளாக இருந்து உயிர் தெழுந்த தேவனாக அவர் காணப்படுகிறார். இன்று எங்கள் மத்தியில் ஜீவனுள்ள தேவனாக அவர் கிரிகை செய்து கொண்டிருக்கிறார். மறந்து போகாதீங்க அன்பானவர்களே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல்வேறுபட்ட சில நேரம் மனம் உடைஞ்சு போன ஒரு நிலைமையில், மன கஷ்டத்தின் மத்தியில், வேதனைகள் மத்தியில், சில பிரிவுகள் நிமித்தமாக எங்களுக்கு தாங்க முடியாத வேதனைக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மறந்து போகாதீங்க, கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுந்த இயேசு
இயேசு இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற புதிய ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்போம். நான் முகம் கொடுக்கிற என் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள் மத்தியில் எனக்கு பலன் கொடுத்து என்னோடு கூட இருந்து ஒரு தாய்க்கு தாயாக, தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து என்னை நடத்துகிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் எங்களுடைய பாவத்துக்காக மரித்தது மாத்திரமல்ல, அவர் என்னுடைய வாழ்க்கையில் இன்று கல்லறையிலிருந்து எழுந்து வந்து எனக்குள்ளாக கிரியை செய்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி அப்படியாப்பட்ட ஒரு தேவனைத்தான் நீங்கள் விசுவாசித்து வாழ்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட போராட்டங்களுக்குள்ளாக நீங்கள் முகம் கொடுத்து கொண்டு போனாலும் அதன் மத்தியிலே எங்களோடு கூட இருந்து எங்களை விடுதலையாக்கிற, எங்களை வெற்றி கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் பாவத்தின் சாபத்தை வெற்றி பெற்று எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். இன்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முகம் கொடுக்கிற சவால்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளுக்கு அவர் உயிர் தெழுந்த தேவனாக எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இனி நாங்கள் பார்க்குறோம், வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னவா நாங்கள் பார்க்குறோம் இந்த வார்த்தையில், அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நாங்கள் விசுவாசித்தால் நாங்கள் ரட்சிக்கப்படுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை இன்னுமாக சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றி இல்லாமல் இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில் அவர் விசுவாசித்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் ஆனால், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுவீர்கள் ஆனால், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்து, அதாவது பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுத்து, உங்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர் வெற்றியை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வாழ்க்கையை மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கு அப்பால, மரணத்துக்கு அப்பால மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய உன்னதமான ஒரு பாக்கியம்தான் நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நாங்கள் போகத்தக்கதாக எங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான காரியம்தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு எங்களுடைய இருதயத்தை அர்ப்பணிப்பது. நாங்கள் அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் வாழ்வோமானால் எங்களுக்கு இந்த உலகத்திலிருந்து எங்களுடைய வாழ்நாட்கள் முடிந்து பின்பதாக பரலோக ராஜ்யத்திலே எங்களுக்கு நிரந்தரமாக தேவனோடு கூட வாழ முடியும். அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்து இரத்தம் சிந்தி அவர் எங்களுடைய பாவ கரைகளை எல்லாத்தையும் கழுவி பரலோகத்துக்கு போகத்தக்கதான தகுதியை இன்று எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்று அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால அன்பான தேவ பிள்ளைகளை, அவரை விசுவாசிக்கிறவர்களை ஒருபோதும் தேவன் கைவிட மாட்டார். ஆமென். இனி இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் 7ஆம் வசனத்தில், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அன்பான தேவ ஜனங்களே, இந்த இடத்துல நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை தேடுகிற ஒரு ஆர்வமுள்ள குணாதிசயத்தை மரியாள், அதே போல் மகதலேனா மரியாள் நாங்கள் கண்டோம். அதே போல் இயேசு கிறிஸ்து கல்லறையில் அல்ல, இன்று எம்மோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காணக்கூடிய காரியம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொண்டு அந்த ஒளியை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மகதலேனா மரியாளும் இந்த மற்ற மரியாளும் அவர்கள் சீக்கிரமாய் புறப்பட்டு ஓடி போனார்கள் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா.
அன்பான தேவ ஜனங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வெளிச்சம், அந்த ஒளி என்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் வந்ததோ அன்னைக்கே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் ஏற்பட்டது. நாங்கள் முன்பு இருந்தது போல பழைய பாவ வாழ்க்கையின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை இயேசு மீட்டெடுத்தார். அதிலிருந்து எங்களை விடுதலை கொடுத்தார். எங்களுடைய இருளான வாழ்க்கையிலிருந்து இயேசு கிறிஸ்து வெளிச்சத்துக்கு எங்களை கொண்டு வந்து இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஒளியின் தேவனோடு கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவரோடு வாழ்கிற ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், இந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியார்களும் அந்த ஒளியை பெற்றுக்கொண்டதை மாத்திரமல்ல, அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமே தன் வாழ்க்கையில் அனுபவித்தது மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கு போய் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருக்கிறாலும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துங்களாக இருக்கலாம், உங்களோட குடும்பத்தின் மத்தியில், சில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கலாம், பல்வேறு இடங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடங்களில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் அந்த இருக்கிற சமுதாயத்துக்கு, உங்களுடைய அக்கம் பக்கம் ஜனங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ஒளியை மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற பாத்திரமாய் உங்களுக்கு இருக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக ஜீவித்து கொண்டிருக்கிறார். இன்று ஜீவனுள்ள ஒளியாக உங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று உலகத்தில் அநேக ஜனங்கள் பாவத்தின் இருளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அதிலிருந்து மீண்டு வருவதென்று தெரியாமல், அதிலிருந்து எந்த ஒரு விமோச்சனமும் இல்லாமல் அநேக மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட நபர்களுக்கு, இருளுக்குள்ளாக வாழ்கிற ஜனங்களுக்கு, அந்த இருளான பாவ அடிமைத்தனத்துக்குள்ளாக வாழ்ந்து நரக பாதாளத்துக்குள்ளாக போய்கொண்டிருக்கிற, மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற அந்த மனுஷர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க ஒரு பாத்திரமாக, அந்த ஜீவ ஒளியை கடத்துகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக உங்களாலும் மாற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்று இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மகதலேனா மரியாளை போல, இந்த மற்ற மரியார்களைப் போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவ ஒளியை நாங்கள் மற்றவர்களுக்கு கடத்துவோம். ஹல்லேலூயா. மற்றவர்களும் அந்த இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவனுள்ள ஒளியை பெற்றுக்கொண்டு அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து, இருளுக்குள்ளாக இருந்து விடுதலை பெற்று அந்த இரட்சகருக்குள்ளாக விடுதலை அனுபவித்து கொண்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமைக்குள்ளாக அவங்களுடைய வாழ்க்கையில் பரம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களை என்னையும் இந்த மகதலேனா மரியாளை போல கர்த்தர் அழைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்று நாங்கள் வாழ்கிற சமுதாயத்தில் நாளுக்கு நாள் நாங்கள் பார்த்தோமானால் மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவத்தின் கொடூரத்தின் நிமித்தமாக இன்று சமுதாயத்தில் அநேக சீர்கேடான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக சீர்கேடான பாவங்களுக்குள்ளாக மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள்கிட்ட பணம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகங்கள் இருக்குது, இன்னும் பல்வேறுபட்ட இந்த உலக ரீதியான ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ளாக அவசியமான தேவையான ஒரே ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. அதுதான் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்த அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஒளி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த வெளிச்சத்தை, அந்த இரட்சிப்பின் வெளிச்சத்தை, அந்த ஒளியை மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான பாத்திரமாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்று கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இனி நாங்கள் இன்றைய நாளே நாங்கள் பார்த்தது போல இந்த மகதலேனா மரியாளை, இந்த மற்ற மரியாளை போல இயேசு கிறிஸ்துவை உண்மையான ஒரு உள்ளத்தோடு கூட, அவரை ஆர்வத்தோடு கூட தேடுகிற ஒரு குணாதிசயமுள்ள பாத்திரமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பித்து, அது மாத்திரமல்ல, கல்லறையில் இருக்கிற இயேசு அந்த கல்லறை விட்டு உயிர்த்தெழுந்து இன்று எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கார். இனி எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்க அந்த இயேசுவை நான் மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக பிரகாசிக்க போகிறேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து தேவனுடைய பிள்ளையாக எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். இனி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு ஒரு அருமையான நாள். இன்னுமாக அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகர் ஏற்றுக்கொண்டு இல்லாவிட்டால், இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியதான ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னுமாக காணப்படாவிட்டால், இன்று உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அருமையான நாள். உங்களுக்கு முடியும், அன்பான இயேசுவே,
இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்னைக்கு நீங்கள் எனக்காக இந்த உலகத்தில் வந்து என்னுடைய பாவத்துக்காக என்னுடைய சாபத்துக்காக மறித்து 3ஆம் நாள் நீங்கள் உயிர்த்தெழுந்ததை நானும் விசுவாசிக்கிறேன். எனக்கும் அந்த நித்திய ஜீவனை பெற்று தாங்க, எனக்கும் அந்த ஒளிக்குள்ளாக வாழ்கிறதுக்கு கிருபை தாங்கன்னு நீங்கள் மனப்பூர்வமாய் கேட்பீர்களானால் கர்த்தர் இந்த அருமையான நாளில் உங்களுக்கு அந்த உன்னதமான பரலோக ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உங்களை வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறார். இனி நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே காரியம்தான், உங்களுடைய முழு இருதயத்தோடு கூட இயேசுவை விசுவாசித்து அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். மற்றபடி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே பற்றி பிடித்து கொண்டு எல்லாம் போராட்டமான சூழ்நிலைகள் கஷ்டங்கள் மத்தியிலே விடுதலை கொடுக்கிற வெற்றியை கொடுக்கிற உங்களுக்குள்ளாக ஜீவிக்கிற அந்த தேவனுக்குள்ளாக வாழ்ந்து அந்த ஒளியை மற்றவர்களுக்கு கடத்துகிற மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாக மாறுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இந்த அருமையான நாளில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாறுவதாக நாங்கள் ஜெபம் செய்வோமாக. அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி சுவாமி. அப்பா பிதாவே, நாங்கள் கற்றுக்கொண்டது போல இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்று சுவாமி இந்த மகதலேனா மரியாள் மற்ற மரியாள்களைப் போல கர்த்தாவே சுவாமி முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிற ஒரு ஆர்வமுள்ள நல்ல ஒரு குணாதிசயத்தை எங்களுக்குள்ளாக கட்டி எழுப்புங்க ராஜா. அதே போல சுவாமி கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரை மரணத்தை ஜெயித்து இன்று எங்களுக்குள்ளாக ஒரு ஜீவனுள்ள தேவனாக நீங்கள் அசைவாடி கொண்டு இருக்கீங்க ராஜனே. தகப்பனே சுவாமி, நீங்கள் எங்களுக்குள்ளாக வாழ்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக மற்றவர்களுக்கு ஒரு அப்பா சுவாமி ஆண்டவரை வெளிச்சத்தை பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்னைக்கு கர்த்தாவே இவ்வாறாக அவருடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பொறுப்பேற்று வழி நடத்துங்க. அதே போல இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்றைக்கு சுவாமியை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அளவில்லாத அன்பை அவருடைய இருதயத்துக்குள்ளாக ஊற்றி கர்த்தாவை நீங்கள் கொடுக்கிற இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உமக்குள்ளான ஒரு சாட்சியுள்ள பாத்திரமாக எழும்ப கிருபை தாங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பொறுப்பேற்று வழிநடத்த ஜெபிக்கிறேன். உம்முடைய திருக்கரத்தை கீழாக யாவற்றை அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இதயத்தின் தேக்கமையா
இப்பொழுதும் எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you.